ஹாய் நண்பா, அரசு எண்ணெய் நிறுவனமான ஹச்பிசிஎல் இருந்து ஒரு வேற லெவலான கவர்மெண்ட் ஜாப் வந்திருக்கு. உங்கள் லைஃபை செட்டில்டுங்க. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். ஸ்டார்டிங் சேலரி அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து பார்க்குறீங்க அப்படின்னா 45,000 50,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். மொத்தமாக ஒரு 234 வேகன்சி விட்டுருக்காங்க. முழு தகவலை தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோவை முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தினமும் நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ், ப்ரைவேட் ஜாப்ஸ் எல்லாமே வந்துட்டு தான் இருக்குதுங்க. ஸோ வேலை வாய்ப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல் ஆல்சோ நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் சேனலில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெலிகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணக்கூடிய லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போவே டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அரசு எண்ணெய் நிறுவனமான ஹச்பிசிஎல் இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க்கு, அப்ளை லிங்க்கு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஹச்பிசிஎல் அப்படிங்கிறது ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரத்னா கேட்டகரியில் வரக்கூடிய சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் தான். நிரந்தரமான அரசு வேலை வாய்ப்புங்க. தற்பொழுது ஒரு 234 வேகன்சி அப்டேட் ஆயிருக்கு. இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடு தான். தற்பொழுது வந்திருக்கக்கூடிய வேலைகள் மார்க்கெட்டிங் டிவிஷன் ஆஃப் ஹச்பிசிஎல், நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் டிவிஷனில் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழகத்திலையும் உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்குதுங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஜனவரி 15 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 14 வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. சரியா பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் உங்களுக்கு டைம் இருக்கு. இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா உங்கள் லைஃபை செட்டில்டுங்க. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுடைய சேலரி தான். பேசிக் பே மட்டுமே உங்களுக்கு 30,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அண்ட் இது ஜஸ்ட் பேசிக் பே தான். மத்திய அரசாங்க வேலை வாய்ப்புங்க, சொல்லவே வேணாம். எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இப்போ ஒரு தமிழக அரசு வேலை வாய்ப்பு கூட கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் வேணால் உங்களுக்கு அலவன்ஸ் அந்த மாதிரி எல்லாமே கொடுப்பாங்க. ஆனால் மத்திய அரசாங்கத்தில் பேசிக் பேவை தாண்டியே உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதில் டிஏ அலவன்ஸாக இருக்கட்டும், ஹெச்ஆர்இ அலவன்ஸாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸ் பே அலவன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான அலவன்ஸ் இருக்குதுங்க. ஆவரேஜாக உங்களுடைய சிடிசி வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க. மெட்ரோ சிட்டிஸில் உங்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்தில், அதாவது சென்னை மாதிரியான இடத்துல உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கில் வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய். அப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு 80,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ நான் மெட்ரோ சிட்டிஸில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து எப்படி பார்த்தாலும் ஒரு 50,000 60,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஏர்ன் பண்ணலாம். தற்பொழுது என்ன ஜாபுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க, எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற கேட்டகரிக்கு தான் வேலை வாய்ப்பு வந்திருக்கு. மொத்தமாக ஒரு 234 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் ஒரு 130 வேகன்சி வந்திருக்குதுங்க. பேசிக் பே அலவன்சஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா 25 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். குறைந்தபட்சம் 18 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதை நான் உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன். மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது எக்ஸ்பீரியன்ஸே தேவை கிடையாது இந்த ஜாபுக்கு. ஃப்ரெஷர் எலிஜிபிள். இது ஃப்ரெஷருக்கான ஒரு ஜாபுங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவை பொறுத்தளவு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு யார் எலிஜிபிள், 3 இயர்ஸ் ஃபுல் டைம் ரெகுலராக டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ல எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் 65 வேகன்சி வந்திருக்கு. இந்த ஜாபுக்கு டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ல இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கேட்டிருக்காங்க. 37 வேகன்சி. 3 இயர்ஸ் டிப்ளமோவில் நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ல கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 2 வேகன்சி கேட்டிருக்காங்க. 3 இயர்ஸ் ஃபுல் டைம் டிப்ளமோவில் கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது ஈக்குவலன்ட் டிசிப்ளினை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் அப்படிங்கிற கோர் டிசிப்ளினை பொறுத்தளவு டிப்ளமோவில் மெக்கானிக்கல் படித்தவங்க எலிஜிபிள், எலக்ட்ரிக்கல் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் படித்தவங்க எலிஜிபிள், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படின்னா நிறைய சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, நிறைய டிசிப்ளின் இருக்குது. டிப்ளமோவில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படித்தவங்க எலிஜிபிள், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் படித்தவங்க ஆல்சோ அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிப்ளமோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருந்தவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கெமிக்கலை பொறுத்தளவு கெமிக்கல் இன்ஜினியரிங், அதே மாதிரி கெமிக்கல் டெக்னாலஜி டிப்ளமோ படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுடைய டிப்ளமோவில் குறைந்தது 60% மதிப்பெண்கள் நீங்கள் வாங்கியிருக்கணும். எஸ்சிஎஸ்டியாக இருக்கிறீங்க, பர்சன் வித் டிசபிலிட்டிஸாக இருக்கிறீங்க அப்படின்னா குறைந்தது 50% மதிப்பெண்கள் இருந்தாலே போதுமானது. எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்டுடைய ப்ரொஃபைலை பார்த்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வைக்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணி
குரூப் டிஸ்கஷன் ஜிடி வைக்கிறாங்க அண்ட் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபைனலாக பர்சனல் இன்டர்வியூ ஆல்சோ வைக்கிறாங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பார்ட்ஸாக வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட். இந்த ஜென்ரல் ஆப்டிடியூட்டில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, அதாவது சிலபஸை பொறுத்தளவு இங்கிலீஷ் லாங்குவேஜில் கொஸ்டின்ஸ் இருக்கும் அண்ட் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் டேட்டாவில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இது எல்லாமே ஜென்ரல் ஆப்டிடியூட்டில் வருது. இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய புக்ஸை நான் வந்து வீடியோவில் டேக் பண்ணுறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஜென்ரல் ஆப்டிடியூட்டை பொறுத்தளவு புக்ஸ் எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு தனியாக இருக்கும், குவான்டிட்டி ஆப்டிடியூட்க்கு தனியாக இருக்குது. ஸோ புக்ஸ் எல்லாமே நீங்கள் தனித்தனியாக தான் கலெக்ட் பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் புக்ஸை தெளிவாக கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் நாலேஜ் வந்து உங்களுக்கு பார்ட் 2ல் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ டிப்ளமோவில் நீங்கள் மெக்கானிக்கல் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு பார்ட் 2ல் கேட்பாங்க. அதே மாதிரி நீங்கள் கெமிக்கலுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா கெமிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எலக்ட்ரிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுதான் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் நாலேஜில் வருது. ஸோ இந்த மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த மாதிரி நீங்கள் டெக்னிக்கலாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த புக்ஸையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டேக் பண்ணுறேன். அதற்கான லிங்க்குமே 1 by 1 இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் டிவிஷனில் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழகத்தில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்குதுங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சில சப்ளை லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. POL சப்ளை லொக்கேஷன், LPG பிளான்ஸு, பைப்லைன்ஸு, லைக் இந்த மாதிரி இடத்துல கூட உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்கும். எனிவேர் இன் இந்தியா எங்கேனாலும் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கலாம். எங்கேனாலும் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருக்கணும். அண்ட் இந்த ஜாபுக்கான ப்ரொபேஷன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 year உங்களுக்கு போட்டிருக்காங்க. டேட் ஆஃப் ஜாயினிங்லேருந்து 1 வருடம் நீங்கள் ப்ரொபேஷனில் இருப்பீங்க. ப்ரொபேஷன் அப்படிங்கிறது நன்னடத்தை பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு தான் ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது ஜஸ்ட் அ ஃபார்மாலிட்டி தான். எல்லா மத்திய அரசாங்க வேலைவாய்ப்புக்குமே ப்ரொபேஷன் பீரியட் கண்டிப்பாக இருக்கும். இருக்கக்கூடிய வேகன்சியை வகுப்புகள் வாரியாக தெளிவாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 234 வேகன்சியுமே SC ST OBC EWS அன்ரிசர்வ்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இருக்குது. எல்லாருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு February மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் போர்ட்டல் ஓப்பனில் இருக்கும். ஸோ வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா hindustan-petroleum.com, அதில் கெரியர் அண்ட் கரண்ட் ஓப்பனிங்ஸ் அப்படிங்கிற டேபுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்குதுங்க. ஸோ ஃபீஸை பொறுத்தளவு அன்ரிசர்வ்ட் OBC அதுக்கப்புறம் EWS கேண்டிடேட்க்கு 1000 ரூபாய் ப்ளஸ் உங்களுக்கு 18% GST சேர்த்து 1180 ரூபா நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போவுமே இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஃபீஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். அண்ட் SC ST பர்சன் வித் டிசபிலிட்டிஸாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாது, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி நிறைய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் தெளிவாக செக் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, நிரந்தரமான அரசு வேலை வாய்ப்பு தாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு வருஷம் 1.5 வருஷமாவது இருக்கும். அதனால் வாய்ப்பு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணலை. பட் கண்டிப்பாக நம்ம தமிழகத்தில் சென்னை வந்து எக்ஸாம் சென்டராக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது எக்ஸாம் சென்டர் ஆப்ஷன் வருதுன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய புக்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நான் வந்து வீடியோலையும் டேக் பண்ணியிருக்கேன். அந்த புக்ஸை நீங்கள் ப்ராப்பராக பை பண்ணி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.